ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி, தோசைக்கு சைடிஷ்ஷா கருவேப்பிலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சட்னி செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிறேங்க. இந்த டைமில் மீடியம் சைஸு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 காய்ந்த மிளகா, 2 பச்சை மிளகா. உங்களுக்கு காரம் எந்த அளவு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கிறேங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குவான்டிட்டி சட்னி எந்த அளவு வேணுமோ அந்த அளவு வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. நித்திலம் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்மால் சைஸு புளி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு மீடியம் சைஸு தக்காளி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு புளி பிடிக்கலைன்னா இன்னொரு தக்காளி சேர்த்து அரைச்சிக்கிறீங்க, சூப்பராக இருக்கும். அடுத்து 1/4 கப்பு தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. தக்காளி ரொம்பவும் குலைவாக வதங்கணும் தேவையில்லை, லைட்டாக அந்த ஸ்கின்னுனா வதங்கினதுக்கப்புறம் 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கிறேங்க. கருவேப்பிலை ரொம்ப மொறுன்னு வதங்கணும் தேவையில்லை, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகவும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கிறேங்க. இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, காய்ந்த மிளகா, கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தாளிப்பை எடுத்து மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காம நித்திலம் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.